25வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அண்டு இது வந்து கன்டினியூஸா, டிஸ்கன்டினியூஸா நம்ம பார்க்கணும். அட் எ பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு ஃபங்ஷன கையில குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த ஃபங்ஷன வச்சு தான் நம்ம விளையாடணும். விளையாடலாமா? ஸோ, ஃபங்ஷன முதல்ல எழுதுவோம். இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ நாட் ஈக்குவல் டூ 0வா இருக்கும்போது 1 - cos 4x டிவைடட் பை எக்ஸ் 8 x ஸ்கொயர்ன்னு குடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது கே இன்ட்டு குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபங்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லும்போது, அது ஒரு ஃபங்ஷன் ஆவும். ஆ மத்த இடத்துல அந்த எக்ஸ் நாட் ஈக்குவல் டூ 0வா இருக்கும்போது, மத்த இடத்துல எல்லாமே F2 ஃபங்ஷனாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு சேமா தான் இருக்க போது. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல எல்லாமே இது ஒரு பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவா தான் இருக்க போது. ஸோ, அதனால பாசிட்டிவா தான் வரப்போது. 1 - cos ஸ்கொயர் அது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்க போது. அதே 8x ஸ்கொயர் அதுவும் பாசிட்டிவ் தான். ஸோ, அதனால உங்க ஃபங்ஷன் வந்து ஸ்ப்ளிட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, இது அதனால டைரக்ட்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கனால, நம்ம வந்து லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0னே போட்டுருவேன். 1 - cos 4x டிவைடட் பை 8x ஸ்கொயர்ன்னு எழுதிடலாம். ஸோ, நம்ம இது 4பா. மாரி போட்டுட்டேன். மன்னிச்சிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, cos 0ன்னு நான் இது ஒரு 1 - cos x அப்படின்னு சொல்றது வந்து, இது வந்து ஒரு ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்ஷன். காஸ் ஃபங்ஷன் வந்து இது எவ்ரிவேர் கன்டினியூஸ் தான். ஸோ அண்ட் ஆல்சோ 8x அப்படின்னு சொல்றது வந்து x ஸ்கொயர் அது வந்து 2 டிகிரி பாலினாமியல். பாலினாமியல் இஸ் எவ்ரிவேர் கன்டினியூஸ். ஒரு டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் போட்டோம்னா உங்களுக்கு 0/0 ஃபார்மேட்ல வருது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த வழியில போகக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் மாத்தணும். ஓகேவா? என்னன்னா, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 1 - cos 4x ஏதாவது பண்ணலாமா? நியூமரேட்டர் வேல்யூவ. ஏன்னா டினாமினேட்டர் வேல்யூவ எனக்கு சேஞ்ச் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு நியூமரேட்டர் வேல்யூ ஏதாவது சேஞ்ச் பண்ணி, அந்த வேல்யூ இங்க கொண்டு வந்தேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ, அதனால நான் என்ன பண்றேன், நியூமரேட்டர் வேல்யூ எடுத்திருக்கேன். 1 - cos x எப்படி எழுதலாம்? 1 - cos x வந்து 2 sin ஸ்கொயர் x/2ன்னு எழுதலாம். அண்ட் 1 - cos 4x எப்படி எழுதலாம்னா, 2 sin ஸ்கொயர் 4x டிவைடட் பை 2ன்ட்டு எழுதலாம். ஸோ 2வும் இங்க 2 டைம்ஸ் வரும். ஸோ அதனால இது என்ன வரும்னா, 2 sin ஸ்கொயர் 2xன்னு எழுதிருவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 1 - cos 4x பதிலா. ஸோ 2 sin ஸ்கொயர் 2x டிவைடட் பை 8x ஸ்கொயர்ன்னு எழுதிருவேன். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா, இப்ப லிமிட் அப்ரோச் பண்ண பார்ப்பேன். ஸோ இந்த ஃபங்ஷன பார்த்தோனே உங்களுக்கு ஆல்ரெடி தோணும். இந்த லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 sin ax டிவைடட் பை ax இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, இந்த லிமிட் வந்து 1க்கு போவும். இது ஆல்ரெடி நான் ரிசல்ட்லா குடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இங்க 2 இருக்கு. இந்த இடத்துல வந்து 8 இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல 1 இது 4 கேன்சல் பண்ணிக்கிறேன். சரி வேற ஏதாவது பண்ண முடியுமானா, இந்த இடத்துல 2 ஸ்கொயர் அதாவது இது வந்து எந்த மாரி இருக்குன்னா, இத ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? இதுக்கு ஈக்குவல் தானே. எப்படி பண்றேன்னா, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 sin ax டிவைடட் பை ax ஹோல் ஸ்கொயர்ன்னு எடுத்தேன்னா, 1 ஸ்கொயர்ன்னு வரப்போது. எந்த ஒரு விஷயமும் இல்ல. அத இங்க உள்ள கொண்டு போனா sin ஸ்கொயர் x டிவைடட் பை a ஸ்கொயர் x ஸ்கொயர்ன்னு வந்திருக்கும். ஸோ அந்த மாரி ஃபார்மேட்ல இது இருக்கிறதுனால, இத நான் என்ன பண்ணுவேன்னா, லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 sin ஸ்கொயர் 2x டிவைடட் பை 2 ஸ்கொயர் ஏன்னா இங்க 4 இருக்கிறதுனால 2 ஸ்கொயர் x ஸ்கொயர்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இத அப்படியே ஹோல் ஸ்கொயரா எடுத்துக்கலாம்ல. லிமிட் x டெண்ட்ஸ் டூ 0 sin 2x டிவைடட் பை 2x ஹோல் ஸ்கொயரு. ஸோ இது ஈக்குவலன்ட் டூ உங்களுக்கு 1 ஸ்கொயர்ன்னு கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்ஷன்ல எஃப் ஆஃப் 0ல என்ன கிடைக்கிறான்? இப்போ இந்த இடத்துல x இஸ் ஈக்குவல் டூ 0 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 0 ஃபங்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ x இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் 0ன்னு எடுக்கும்போது எனக்கு kன்னு குடுத்துருக்கான். ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 1ங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கிறதுனால, k இஸ் ஈக்குவல் டூ 1.
k இஸ் ஈக்குவல் டூ 1ன்னு குடுக்கும்போது, அந்த ஃபங்ஷன் வந்து கன்டினியூஸா இருக்கும். அட் எ பாயிண்ட் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டூ 0. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டினு. கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். என்னன்னா, கொஞ்சம் அப்படியே ஜூம் அந்த கடைன்னு போட்ட மாரி இருக்கும். இந்த ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்டா இந்த மாரி மாத்தி மாத்தி தான் எடுத்துட்டு வர மாரி இருக்கும். இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 26வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, இந்த ஃபங்ஷன் வந்து கன்டினியூஸா